தோண்டிட்டியா? ஏய் எந்திரி குடு. 29 இங்கிருந்து ஊத்துறேன் கோச்சுக்காக. முடியல. 30 அறிவு குடத்தை குடுறா. 30 குடத்தை குடுடா. குழம்பாதாயிர இந்தா 2 கூட எடுத்துட்டு போனிய, இன்னொரு கூட எங்கடா? அதான் இது. இப்போ என்ன மகா சிரிப்பு சத்தம் மட்டும் கேக்குது, ஆளுங்களை காண. அங்க பார் அங்க தண்ணி கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்களே, இவங்கள மீன் கடிக்காதா? இது கோயில் மீன்டா, சைவம். 30 குடம் தண்ணிய ஊத்தியாச்சு. இந்த பூசாரி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். பைத்தியக்கார மடைய. இப்ப நீ பாஸ் ஆயிடுவல? ஏன் சிரிக்கிறீங்க? பைத்தியக்காரன் பூசாரி இல்ல, நீதான். எங்க அப்பாரு பள்ளிக்கூடத்துல நான் பாஸ் ஆகாம இருக்க முடியுமா? அப்படி ஏச்சிட்டியா? சரி அது போட்டோம். இப்பயாவது விடுகிறதுக்கு விட சொல்லு. 3 சேர்ந்தா 30, நீயும் மாக்கானு சேர்ந்தா 30 கூட தண்ணி. அப்போ மத்ததுல அந்த இடுப்பொலிதான் மிச்சம் உங்களுக்கு. போவியா? போவியாவா? டோலிவா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சா? 30 குடம் தண்ணி என்ன தூக்க வச்சு இழிச்சவன் ஆக்கிட்டா, இடுப்பு உடைஞ்சு போச்சு. என்ன என்ன சிரிப்பு? எல்லாம் உங்களாலதான். உங்க விடுகதைக்கு விட தெரிஞ்சுக்கணும்னு அந்த வள்ளியூரம் பொண்ணு செல்வி கிட்ட எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டு தெரியுமா? இது பாருங்க, இந்த சிரிக்கிற வேலை எல்லாம் இங்க உதவாது. உங்க விடுகதைக்கு விட தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர போறதுல. ஆமா, அந்த விடுகதைக்கு அர்த்தமே இல்ல. அர்த்தமே இல்லையா? அர்த்தமே இல்லன்னா அப்புறம் ஏங்க இப்படி ஒரு விடுகதையை சொல்லி என்ன லோலோன்னு அலை விட்டீங்க? அந்த விடுகதை மாதிரி எனக்கும் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். பொன்னுரங்கத்துக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா? ஆமாங்க, ரொம்ப குழப்பிட்டீங்க. விடுகதைக்கு விடையை கேட்டா இன்னொரு விடுகதையை சொன்னா எப்படிங்க? நான் ஒரு அனாதை. அப்போ வாசல்ல இருக்கிறாரு பெரிய கருப்பு தேவரு, அவரு யாரு? யாருன்னு நினைக்கிறேன்? அவரு உங்க அப்பாருன்னு நினைச்சேன். ஆமா, அவர் எனக்கு அப்பாதான். ஆனா அப்பா மாதிரி. பொன்னுரங்கம், எனக்கு எல்லாமே மாதிரி தான். இந்த வீடு எனக்கு சொந்தம் தான், ஆனா சொந்த மாதிரி. நான் போட்டு இருக்கிற நகை புடவை எல்லாமே எனக்கு சொந்தம் தான், ஆனா சொந்த மாதிரி. நீங்க ரொம்ப படிச்சவங்க போல இருக்கு. அதான் நீங்க பேசுறது இந்த மக்கு பயலுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க அனாதைன்னு சொன்னீங்க பாருங்க, அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த நிலைமையா? நான் கோயில்ல இருக்கிற சாமி இல்ல பொன்னுரங்கம், கொல்லுல இருக்கிற பொம்மை. ஓ, பொம்மை. உண்மை அப்படின்னா நான் உங்க கூட விளையாடலாமா? சிறிதாயி, நல்ல சிறிதாயி, மனசு விட்டு சிறிதாயி. நீ சிரிக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு சிறிதாயி. இல்ல தேவரே, நான் பொன்னுரங்கம் சாமின்னு சொல்லிச்சேன். நான் சாமி இல்ல கொல்லுல பொம்மைன்னு சொன்னேன்னு. அது போய் நான் வச்சு விளையாடலாமா? பாருங்களேன்.
அவரை கடை, கத்திரி கடை, கிழங்கு கடை, பரங்கி கடை, சந்தை களை கட்டுதான். என்னதான் சொல்லுடா, அந்த ராட்ன சுத்துற ராக்கம்மா போனதுல இருந்து சந்தையோட அழகையே கெட்டு போச்சுடா. நீங்க உங்க ஊர்ல எத்தனையோ சந்தை பாத்திருப்பீங்க, ஆனா நம்ம ஊர் சந்தை மாதிரி வராதுங்க. இங்க ஐயோ எல்லா வயலும் உங்களே பாக்குறானே, வீடுக்கு போன உடனே டிஸ்ட்ரிபியூட் போட்டுக்கோங்க. அவனுக்கு கொள்ளி கண்ணு. மாட்டு சந்தையெல்லாம் அந்த பக்கங்க. நம்ம ஊர்ல கிடைக்காத சாமானே கிடையாதுங்க. என்ன பாவி பசங்க கொஞ்சம் வேலை கூடுதலா சொல்லுவானுங்க, அதனால தான் நான் உங்க கூட வரேன். இங்க பாத்தீங்களா கிழிச்சு வச்சேன், பாக்குறீங்களா? போய் சொல்லுவான் வேண்டாம். ஆமா, அந்த முருங்கா வித்தாள முனியம்மா அவ எங்கட ஆளை காணோம்? அண்ணே, உங்க தயவுல அவ இப்போ மாங்காய் வித்துக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? சபையில சில விஷயங்கள் அடக்கி வாசிக்கல, அதான் மச்சான் அப்படி சொல்றான். புரியும்படியா சொல்லுங்கடா. மாங்காய் விக்கலண்ணே, மாசம் ஆக்கிட்டீங்களே, அதான் மாங்காய் தின்னுகிட்டு இருக்கா. அடக்கி வாசி. அண்ணா எங்க பாருங்க, போன வருஷம் நீ பார்த்து ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. பொழுது சாயறதுக்குள்ளார வீட்டுல உணர்ந்து சேர்த்துரு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஆமா. ஐயோ 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 வந்துருச்சே வந்துருச்சே. எங்க போறது? ஐயோ இது பிடிக்க. ஐயோ பிடிக்க. ஐயோ பிடிக்க பிடிக்க. நீங்க ஒளியுது. என்ன உடல நீங்க போங்க போங்க போங்க. இன்னைக்கு வந்துட்டாளுங்களா? ஐயோ இந்த பக்கம் ஓடிட்டா. ஏய் அங்க பாருடி, உன்ன உன்னை பார்த்து ஒளியாண்டி. போங்க நீங்க போங்களேன். அவனை உண்டே இல்லன்னு பண்றேன் வாங்கடி. ஐயோ போச்சு போச்சு வந்துட்டாளுங்க. என்ன என்ன பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? யாரு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? என் 10 பைசா கீழே ஒளிஞ்சிச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சியா? எங்க போச்சு பொண்ணுரங்கம்? யாரு இவங்க எல்லாம்? வள்ளியூராம் பொண்ணு செல்வினா ஊருக்கே தெரியும். ஆமா நீங்க யாரு? நான் ஒரு பொண்ணு. நீங்க தான் பொண்ணு? அடியாத்தாடி, எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? பொண்ணாமே சேலை கட்டி இருந்த உடனே நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். நான் அப்பவே சொல்லல, இதெல்லாம் இவளுக்கு தெரியாது. பொண்ணுங்களை இவளுக்கு பேய்ங்க. பின்னாடி நிக்கிறதெல்லாம் ஜால்ற, இது பெரிய போட்ட டோலு. என்ன பண்ண பாரு. எங்க போன அவன்? இன்னைக்கு எங்க போனாலும் அவனை விடக்கூடாது. தேடுங்கடி. ஏன் அவங்கள பார்த்து இப்படி ஓடுற? யாரு? நானும் சும்மா, அது ஒரு லூசுங்க, சும்மா தமாச்சு. நீங்க நீங்க உள்ள வாங்க 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 வாங்க. ஓ நான் தான் பேசிட்டு இருக்கல, நீ என்ன குறுக்கால? ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வேண்டாம் பொண்ணுரங்கம், வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ ஐயோ, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். என்ன மாட்டி விட்டுருக்க போட்டிருக்கேன். அங்க அங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு போட்டோ. நீங்க உங்க வீட்டுல ஒண்ணு, என் வீட்டுல ஒண்ணு மாட்டிக்கலாமா? நீங்க நில்லுங்க. எவ்வளவுயா? 5 ரூபாய்க்கு 3. வந்தவாசிக்காரனுக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. போன சந்தையில ரூபாய்க்கு 3 எடுத்து கொடுத்தால அந்த மாதிரி எடுத்து கொடு. அது அந்த காலையா, இப்ப 5 ரூபாய்க்கு 3 தான். ரூபாய்க்கு 3 5 போயிருவேன். 1 5 1 நான் 5 ரூபா தரேன், நீ எடுப்பா. போச்சு. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா உடனே பரிதாபப்படுவீங்களா? அம்மா நீங்க இப்படி கொஞ்சம் தள்ளிடுங்க. கொஞ்சம். சரி சரி போச்சுக்காம எடு. ரூபா வாங்குற, ஒழுங்கா போட்டோ எடு. யோ கொஞ்சம் விலகி இல்லையா? நீ வேற கண்ணாடியில தெரியற, நான் அந்த அம்மாவை தானே படம் முடிக்கிறேன். நீ ஒழுக்கமா போட்டோ எடுக்கிறியா இல்லையா பார்க்க வேண்டாம். என்ன வெத்தலை போட்டு இழிச்சு வாங்கி நினைச்சா? உள்ள போ. சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. ஆட்டாதையா ஆட்டாதையா. எடி